guys, welcome back to my YouTube channel. So இன்னைக்கு வந்து நான் ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். ரம்ஜானுக்கு என்ன மாதிரி ஷாப்பிங் போனால் என்னென்ன கடைக்கெலாம் போனோம் அப்படின்னு இந்த vlog நான் 2 டேயாக பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் ஜூடியோ கூட போனோம். ஃபஸ்ட்டு ஷாப்பு இந்த ஜூடியோ, அப்புறமா ஸ்டைல் யூனியன், அது பக்கத்தில் இருக்க சிஸ்டர் ஷாப்லாம் வரதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ட்ரெண்ட்ஸ் போவோம், சென்ஸ் அண்ட் பென்ஸ் போவோம், நிறைய கடைக்கு போன மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த ஷாப்லாம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெறும் இந்த ஜூடியோ மட்டும் தான் போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஃபர்ஸ்ட் போனோன்னே வந்து நான் ஃபுட்வேர் செக்ஷன் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஃபெஸ்டிவ் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் ஜூடியோவில் இருக்க ஸ்லிப்பர்ஸ் குவாலிட்டி வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. சில டைம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அண்ட் என்னோடய சைஸ் கிடைக்காது. ஏன்னா என்னோடது வந்து லாஸ்ட்டு சைஸு. ஸோ சில ட்ரெஸ் இருக்கிறது எல்லாமே சைஸே இல்லை, பேண்ட்டுக்கு எல்லாமே. இப்போ வந்து இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாமே ஜூடியோவில் என்ன ப்ராப்ளம்னா ரொம்ப டீப் நெக்காக இருக்கும், இல்லைனா பேக் ரொம்ப பெருசாக இருக்கும். அண்ட் இவங்களோட மேக்கப் கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். நிறைய புது புது ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். பார்க்கும்போது வாங்கணுன்னு இருக்கும், ஆனால் வாங்கக்கூடாது, கண்டிப்பாக வாங்கவே கூடாது. நான் ஒரே ஒரு வாட்டி காஜல் மட்டும் வாங்கியிருந்தேன், ப்ரௌன் கலரு. அதில் பே ஆஃபே இல்லை, கலரே சுத்தமாக இல்லை. கையில் வந்து ஸ்வாட்ச் பண்ணால் மட்டும் தான் இருந்தது, கண்ணில் போட்டால் சுத்தமாக இல்லை. ஸோ வந்து லிப்லைனர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்ராக்டிவான நெயில் கலர்ஸ் அண்ட் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே புது புது வெரைட்டிஸாக இருக்கும். ஆனால் குவாலிட்டி சுத்தமாக இருக்காது. அதனால் நான் வந்து வாங்குறதே இல்லை பெருசாக. அந்த கடையில் தேடி தேடி ட்ரெஸ்ஸே வந்து இல்லை. அப்புறமா இந்த ஓன் டி அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு வந்து பண்ணோம். இது எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே பார்த்தா யாருமே இல்லை, ஆளே இல்லை. நாங்கள் வந்து இங்கேயும் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். ரொம்ப சிம்பிளாக இருந்தது. அண்ட் ஃபெஸ்டிவல் வைப்பில் வந்து எதுவுமே இல்லை. அண்ட் பார்த்தாலுமே கலர் ரொம்ப டல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் இந்த கடையிலுமே எதுவுமே வாங்கவே இல்லை. அதே மாதிரி நாங்கள் வந்து குர்த்திஸ் பார்த்தோம் இந்த ஸ்டைல் யூனியனில். குர்த்திஸ் பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அதனால் சில ட்ரையலுக்கு எடுத்து பார்க்கலாம் அப்படின்னா அங்கேயுமே வந்து கொஞ்சம் டீப் நெக்காக தான் இருந்தது. பட் நாங்கள் இந்த ஜூடியோ, ஸ்டைல் அப், ஸ்டைல் யூனியன் இந்த மாதிரி கடையில் வந்து ஓரளவுக்கு செட் ஆகுது அப்படின்னா ஸ்டைல் யூனியன் தான். கொஞ்சம் மோஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ் அங்கேருந்து தான் வாங்குகிறோம். இங்கே பக்கத்துலேயே கொஞ்சமாக ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அப்புறமா இங்கேயும் வந்து ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த பேங்கிள்ஸ் மட்டும் 500 ருப்பீஸு. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இயரிங்ஸ், அப்புறமா நெக்லஸ் எல்லாமே டிசைன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. இது வந்து லிப்ஸ்டிக் வந்து இந்த ஸ்டைல் யூனியன்லையுமே வச்சுருந்தாங்க. இப்போ டெஸ்டர் பேக் நான் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், நான் எவ்வளோ பாக்டீரியா அண்ட் வைரஸ் எல்லாமே அந்த டெஸ்டர் பேக்கில் மட்டும் இருக்குது அப்படின்னு. ஒரு செஃபோரா கடையிலலாம் அவ்வளோ காஸ்ட்லியான கடையிலே வந்து அவ்வளோ பாக்டீரியா வைரஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா நான் டெஸ்டர் பேக்கே நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோம் அப்படின்னா இந்த மல்டி கலர் வந்து பார்க்கறதுக்கு தூரத்தில் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. பட் கலர் ரொம்ப டல்லாக இருந்தது. ஏதோ பழைய சாரியில் வச்சு எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி நாங்கள் வந்து ஒரே ஒரு டாப் மட்டும் தான் வாங்கியிருந்தோம். ஸோ இப்போ வந்து டே 2 கொஞ்சம் ஜம்ப் ஆயாச்சு. அதாவது நெக்ஸ்ட்டு வீக்கு அப்போ தான் ஷாப்பிங் போனோம். நாங்கள் வந்து மேக்ஸ்க்கு போயிருந்தோம் ஃபஸ்ட்டே. இந்த ஸ்கர்ட்டும் டாப் வந்து நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தோம். பட் ஸ்கர்ட் வந்து கொஞ்சம் மேலேயும் கீழமா இருந்ததுனால எனக்கு பிடிக்கல. அண்ட் இந்த மெஸ்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து ட்ரையல் ரூம் போகிறதுக்கு வந்து பிடிக்காது. நான் பார்த்தேன்னா ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே வந்துடுவேன். எனக்கு உள்ளே போய் ட்ரையல் பார்த்து போட்டு அப்படிலாம் பிடிக்காது. பார்த்தோமா எடுத்தோமா வந்தோமா அப்படி தான் இருக்கணும். ஸோ இந்த நைட் பேட் எடுத்திருந்தேன். இது கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் இதுவுமே பிடிக்கல. நாங்கள் மேக்ஸில் வந்து ஒரே ஒரு சுடிதார் செட் வந்து தங்கச்சி மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்படியே பக்கத்தில் வந்து இந்த டிஐஒய் ஷாப்பும் அப்படின்னு மிஸ்டர் டிஐஒய்னு ஒரு ஷாப் இருக்குது இந்த மேக்ஸ்க்கு பக்கத்துலேயே. சரி, புது கடையாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, செம்ம கூட்டம் வர என்ன தான் இருக்குது அப்படின்னு போய் பார்த்துடலாம் அப்படின்னு போனோம். அவ்வளோ க்யூட்டான திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நிறைய பிளான் டெக்கர், அப்புறமா பிளான்ஸுக்கு தேவையான விஷயம், ஹோம் டெக்கர், ஜுவல்ஸு, ஆக்சசரிஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், அப்புறமா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுக்குமே நம்ம இதிலே இருந்துச்சு. நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அப்புறமா ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு நாங்கள் இந்த கடைக்கு போயிருந்தோம். ஏன்னா அன்றைக்கி வந்து நாங்கள் எதுவுமே வாங்கவே இல்லை. டைம் ஆகிடுச்சு, நோம்பு வேறு திறக்கணுன்றதுனால அசர் தொழுணும். ஸோ டைம் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து சும்மா பார்த்துட்டு மட்டும் உடனே வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு 2 வீக்ஸ் கழிச்சு நாங்கள் போயிட்டு அங்கே சில திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். அதை வந்து நான் ஷாப்பிங் ஹாலாக வந்து ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன். அதை வந்து நான் டேக் பண்ணுறேன் இந்த வீடியோவில். டிஐஒய் க்ளூ அப்படின்னு கிளிட்டர் போட்டு நிறைய வேரியன்ஸில் வைப்பாங்க. இது நான் வந்து ஃபாரின் வீடியோஸ் தான் பார்த்துருக்கேன். நான் நிறைய டிஐஒய் வீடியோஸ்லேயுமே இது இப்போ தான் வந்து நான் நேரில் பார்த்துருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அந்த கலர்ஸ் எல்லாமே. இங்கே வந்து சென்டட் கேண்டில்ஸ், அப்புறமா பெப்பர்மெண்ட் ஆயில், எசென்ஷியல் ஆயில்ஸ், வித்தியாசமான ஷேப்பில் எல்இடி கேண்டில்ஸ், லைட்ஸ் எல்லாமே பார்ட்டி டெக்கர் எல்லாம் இருந்தது.
ஸோ அங்கெல்லாம் வந்து நம்ம ஃபுல்லாக விண்டோ ஷாப்பிங் மட்டும் தான் அன்றைக்கி பண்ணோம். நாங்கள் ஃபாஸ்ட்டாக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம். செம்ம கூட்டம். நாங்கள் ஒரு 2 ப்ராடக்ட் மட்டும் எடுத்து வச்சுருந்தோம் பில் போடலாம் அப்படின்ட்டு. அப்போவே வந்து அதுவுமே போடவே இல்லை, ஏன்னா அங்கே செம்ம கூட்டம், போனால் டைம் ஆகிடும் அப்படின்ட்டு. நாங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுட்டு நாங்கள் அப்புறமா வந்து ஒரு பொறுமையாக பார்த்துக்கலாம். இந்த கடையை நான் வந்து கூகுள் பண்ணி பார்க்கும்போது இந்தியா அப்புறமா ஃபாரின் 2 இது காமிச்சிச்சு. அதே மாதிரி பெங்களூர்லேயும் இருக்க போல். மற்ற பிரான்ச் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து எனக்கு பெருசாக தெரியும். மிஸ்டர் டிஏவே கடையை வந்து நான் கூகுளில் டைப் பண்ணி பார்க்கும்போது ஃபாரின் இந்தியா 2 காமிச்சிது. அதே மாதிரி பெங்களூர்லேயும் இருக்குது அப்படின்ட்டு. நாங்கள் போன இடத்துல வந்து ரொம்ப காம்பேக்டாக இருந்துச்சு இடமே. 2 ஃப்ளோரு, பட் ரொம்ப சின்னதாக இருந்ததுனால கொஞ்சம் சஃபகேட்டிங்காக இருந்தது. அன்றைக்கி வந்து நாங்கள் இந்த கடையிலேருந்து எதுவுமே வாங்கவே இல்லை. நாங்கள் வந்து ஈதுக்கான ட்ரெஸ் ஷாப்பிங் மட்டும் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் vlog வந்து கண்டிப்பாக ரம்ஜான் vlog தான் இருக்க போகுது. ஸோ ஸ்டே டியூன், டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டாட்டா.